அன்புக்குரியர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறு ஜெபம் ஒரு சபைக்கு இப்படியாக எழுதுகிறார். எபேசருக்கு எழுதின நிருபம், அழகான ஒரு நிருபம். தன்னுடைய ரொம்ப நெருக்கமான சபைகளில் இந்த சபை பவுலுக்கு ஒரு சபை. ஏன்னா ஒரு சபை மகிழ்ச்சியாக இருந்து ஒரு பரிசுத்தவானை எப்படி கடிகூற செய்யுமோ, இந்த சபை பவுலை ரொம்ப துக்கப்படுத்தின ஒரு சபை. உதாரணத்திற்கு நான் வாசிக்கிறேனே, 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசு சபையை குறித்து பவுல் சொல்லுகிறார், துஷ்ட மிருகம் என்று சொல்லி. தெய்வம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே அழகாக இந்த எபேசு சபையை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தொடர்ந்து அதை நீங்கள் வாசிக்கும்போது 4ஆம் வசனத்தில், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கர்த்தருடைய பார்வையில் ஒரு குறை உள்ள ஒரு சபை, ஒரு விதமான குறை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட சபை. பரிசுத்தவான் சொல்லுகிறார், துஷ்ட மிருகத்தோடு போராடினது போல நான் உங்களிடத்தில் போராடுகிறேன், அப்படி அவர்களிடத்தில் போராடுகிறேன்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்கே எபேசருக்கு நிருபத்திலே அங்கே வாசிக்கும்போது, ஏனென்றால் அதை வாசிக்கிறேன் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபேசர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நிறைய நேரங்களில் ஊழியம் செய்கிறவங்க தான் பரிசுத்தவான், முன்பாக பலிபீடத்திலே பணி செய்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டருடைய மக்கள் எல்லாரையும் குறித்து லேவியராகமம் 25:25 சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஊழியர்களே அங்கு சொல்லுகிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்? 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுது வாழ்த்துறார். நல்லது. 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஒரு சபை. இந்த சபையை குறித்து வாசிக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு சபை. ஆனால் 4ஆம் வசனத்திலிருந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியங்களை எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியா? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக. அந்த சபையை தெரிந்து கொண்ட நிலையை குறித்து எழுதுகிறார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எபேசு சபைக்கு சொல்லுகிறது போல நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சபை இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு சபை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக பரிசுத்தவான் பார்க்கும்போது விசுவாச மக்கள் எல்லாரையும் பரிசுத்தவான்களாக தான் பாவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக, அன்பிலே குற்றமில்லாமல் இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி எபேசு சபை குறித்து பவுல் இவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரங்கள்லாம் துக்கத்தோடு இவர்களை அனுசரிக்கிற முறையை நாம் பார்க்க முடிகிறது. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த சபை ஆவியானவரை துக்கப்படுத்துகிற சபை. அந்த சபை மிகவும் பலவீனமான ஒரு சூழலில் இருந்த ஒரு சபை. அந்த சபையை குறித்து பவுல் ஒரு வேண்டுதல் செய்கிறார். இந்த வேண்டுதல் இந்த ஆண்டு துவக்கத்திலே நமக்கு ரொம்ப அவசியம். நான் வாசிக்கிறேன், 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு ஞானம் அவர் தந்தால்தான் முடியும், தெளிவு புத்தி அவர் கொடுத்தால்தான் முடியும் என்று சொல்லி உண்மையாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை குறித்திருக்கிற புரிதல் உங்களுக்கு எனக்கு வேண்டுமென்றால்
ஆண்டவர் நமக்கு ஞானம், தெளிவு, புத்தி அருள வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, இன்றைக்கி பைபிள் வாசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்கல, நேரமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கி நான் உங்களை பார்க்க வாரேன்னும் போது, இன்றைக்கி அண்ணன், தம்பி, உங்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி எனக்கு சூழ்நிலை சரியில்லைன்றீங்க. அது உங்களுடைய தரப்பு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு சூழல் சரியில்லை, நீங்கள் என்னையை பார்க்க வரீங்க சொல்கிறீங்க. இந்த நம்ம வாசிக்கிற வேத புத்தகம் ஏதோ ஒரு புத்தகம் இல்லை. நான் எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு புரியும். இது ஜீவன் உள்ள புத்தகம். இன்றைக்கி பைபிள் வாசிக்க நேரம் இல்லையா, பைபிள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் உங்களை என்னையும் புறக்கணிக்குதா? ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த ஜீவ வசனம், ஜீவ புத்தகம் உங்களை என்னையும் விளக்குதா? இது ஜீவனுள்ள புத்தகம். ஜீவனுள்ள 2 பேர் நினைத்தாதான் சந்தித்துக் கொள்ள முடியும். நீங்களும் நானும் நினைத்தாதான் ஒருவரை சந்தித்துக் கொள்ள முடியும். அதே போலதான் நான் நினைத்தால் மாத்திரமல்ல, தேவம் என்னை நினைத்தால்தான் நான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவரை பற்றின புரிதல் எனக்கு உண்டாகும், அவரை பற்றின தெளிவு எனக்கு உண்டாக முடியும். அதனால நான் தயவாக சொல்லுகிறேன், இவ்வளவு நேசித்த பவுல் இந்த சபையை குறித்து பின்பாக அங்கலாய்க்கிறதையும், தெய்வமே அங்கலாய்க்கிறதையும் அந்த வசனத்தை நான் சுட்டி காட்டினேன். இன்றைக்கு நான் அந்த மைய வசனத்தை நான் சொல்லுகிறேன். நான் மீண்டும் அந்த 17ஆம் வசனத்தையும் 18, 19 இந்த 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதனுடைய மைய வசனம் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தொர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த பிரகாசமான மனக்கண்கள் எப்படியா? கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அந்த வல்லமையின்படியே ஆவியானவர் உங்களை சந்திப்பாராக, பிதா உங்களை சந்திப்பாராக, தெய்வம் உங்களை சந்திப்பார்கள் என்று சொல்லி பவுலுடைய அங்கலாய்ப்பு ஜெபத்தை பார்க்கிறோம். தேவஜனமே, தயவாக சொல்லுகிறேன், ஆண்டவரை புரிந்து கொண்டு, ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரிடத்தில் திரும்புவோம். ஆண்டவரே, உம்மை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை பற்றி அறிகிற அறிவை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை பற்றின புரிதல் என் வாழ்க்கையில பெருகட்டும் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது துக்கப்படுத்தாத ஒரு அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய, உம்மை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவையும் அறிவையும் ஞானத்தையும் உணர்வையும் நீரே எங்களுக்கு தந்து நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை துதிப்புகளும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.